கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக முதல் கைது நடவடிக்கை தற்பொழுது அரங்கேறியிருக்கிறது. கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தாவேக கட்சியுடைய மதியழகன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாலை முதல் அவருடைய போனானது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருடைய நண்பர் வீட்டில் வைத்து தற்பொழுது கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்பு இன்று இரவே ஆஜர்படுத்த வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த வழக்கு குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் வணக்கம். தற்பொழுது முதல் கைது நடவடிக்கை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வழக்கு இதுவரையும் கடந்து வந்த பாதை என்ன, இதுக்கு மேல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இந்த வழக்கு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? வணக்கம் பார்த்திபன். கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதுவரை 41 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். முதல் நாள் அன்றே இரவு வரை 39 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இதில் 10 பேர் குழந்தைகள். இந்த விவகாரத்துலதான் கரூர் நகர காவல் நிலையத்துல வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. முதற்கட்ட தகவல் அறிக்கையும் இன்று காலை வெளியாகிருந்தன. அந்த வழக்கு பதிவை பற்றி நம்ம பார்த்தோம்னா 4 தண்டனை பிரிவுகள், அதோடு சேர்த்து தமிழ்நாடு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு பிரிவு என மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. முதல் பிரிவு என்பது 105 பிரிவு. இது கொலைக்கு சமமாகாத பட் மரணத்தை ஏற்படுத்தும் பிரிவு என்பது கருத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு நான் பெயிலபிள் செக்ஷன், இது நான் பெயிலபிள் செக்ஷன், பிணை வழங்க முடியாது. அந்த அடிப்படையில இந்த பிரிவுல குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இது போல அடுத்தடுத்த தண்டனைகளுக்கும் சுமார் ஒரு 18 ஆண்டுகள் வரை கணக்கு போட்டோம்னா நமக்கு தண்டனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல அபராதம் என்பதும் பார்த்தோம்னா மினிமம் 2500 ரூபாய், அதிகபட்சம் 10,000 ரூபாய் வரை அபராதங்கள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நிலையில தான் இந்த குற்றப்பத்திரிகை முதல் தகவல் அறிக்கையை பொறுத்த குற்றப்பத்திரிகையெல்லாம் மன்னிக்கவும், முதல் தகவல் அறிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா முதல் குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அக்யூஸ்ட் நம்பர் 1 என்று சொல்லக்கூடிய கரூர் தாவேகாவுடைய கரூர் மாவட்ட மேற்கு தலைவர் மதியழகன் என்பவர் சேர்க்கப்பட்டிருந்தார். இரண்டாவதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், மூன்றாவதாக சிடி நிர்மல்குமார் ஆகிய 3 பேர் மற்றும் பல தாவேகா நிர்வாகிகள் என்கிற அடிப்படையில் அந்த முதல் தகவல் அறிக்கையில பெயர் சேர்க்கப்பட்டிருந்தது. இதுலதான் தற்போது கைது செய்யப்பட்ட அந்த மதியழகன் என்பவர் முதல் நபராக சேர்க்கப்பட்டிருந்தவர். அவர் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கார். கரூர் மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதியிலேயே அவரது நண்பர் வீட்டில் பதுங்கியிருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதல் தகவலை நேற்று வழக்கு பதிவு செய்த ஒரே கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா மதியழகன் தலைமறைவானார் என்கிற தகவல் வெளியானது. குறிப்பாக அவரது செல்போன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்கிற தகவல் வெளியானது. மாலை முதலும் அவர் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்து கடந்த இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகாக வழக்கு பதிவு செய்த உடனேயே அவர் தலைமறைவானதாக தகவல் கிடைத்த நிலையில தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக ஏடிஎஸ்பி பிரமானந்த் தலைமையில 5 தனிப்படை போலீசார், அதாவது 5 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில சுமார் 30க்கும்